இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆகஸ்ட் 7ஆம் நாள் புனித 2ஆம் சிக்ஸ்துஸ் மற்றும் தோழர்கள் விழாவை கொண்டாடுகிறது. சிக்ஸ்துஸ் 3ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் பிறந்தார். இவர் எந்த ஆண்டில் பிறந்தார் என்பது பற்றிய சரியான குறிப்புகள் இல்லை. இவர் வளர்ந்தது, படித்தது எல்லாம் ரோமையில்தான். குருவாக அருட்பொழிவு செய்யப்பட்ட இவர் 257ஆம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 30ஆம் நாள் திருத்தந்தையாக உயர்ந்தார். இவருடைய காலத்தில் திருமுழுக்கு தொடர்பாக குழப்பங்கள் நிலவின. அத்தகைய குழப்பங்களை இவர் தன்னுடைய சாதுயரமான பேச்சினால் தீர்த்து வைத்தார். அதுபோன்று சிறிய ஆசியா, ஆப்பிரிக்கா போன்ற இடங்களில் அமைதி ஏற்பட பெரும் பங்காற்றினார். சிக்ஸ்துஸ் திருத்தந்தையாக இருந்த சமயத்தில் ரோமையை வலேரியான் என்பவன் ஆண்டு வந்தான். தொடக்கத்தில் அவன் கிறிஸ்தவர்களோடு இனமாகத்தான் இருந்தான். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல மக்ரியன் என்பவன் அவனுடைய மனதை மாற்றினான். ஆம், மக்ரியான் வலேரியானிடம் கிறிஸ்தவர்கள் ஒன்றாக கூடி வந்து வழிபாடு செய்கிறார்கள் என்றும் அவர்கள் ரோமை கடவுளுக்கு எதிராக செயல்படுகிறார்கள் என்றும் பற்றி வைத்தான். இதனால் சினங்கொண்ட வலேரியான் கிறிஸ்தவர்கள் ரோமை கடவுளுக்கு பலி செலுத்த வேண்டும் என்றும் அப்படி பலி செலுத்தாதவர்கள் கொல்லப்படுவார்கள் என்றும் அரசாணை பிறப்பித்தான். அரசாணை ஒரு பக்கம் இருந்தாலும் கிறிஸ்தவர்கள் தொடர்ந்து ஒன்று கூடி வந்து இறை வழிபாடு செய்து வந்தார்கள். 258ஆம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 6ஆம் நாள் திருத்தந்தை சிக்ஸ்துஸ் ஒரு சிலரோடு சேர்ந்து தூய கலுஸ்துஸின் கல்லறை கோவிலில் திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருந்த தருணத்தில் படை வீரர்களோடு அங்கு வந்த வலேரியான் திருத்தந்தை அவர்களையும் அவரோடு இருந்தவர்களையும் படுகொலை செய்தான். இவ்வாறு திருத்தந்தை சிக்ஸ்துஸ் அவர்கள் ஆண்டவர் இயேசுவுக்காக இரத்தம் சிந்தி தன்னுடைய இன்னுயிரை துறந்தார். தூய 2ஆம் சிக்ஸ்துஸின் நினைவு நாளை கொண்டாடும் நாம் அவரிடமிருந்து என்ன பாடத்தை கற்றுக்கொள்ளலாம் என சிந்தித்து பார்த்து நிறைவு செய்வோம். தூய 2ஆம் சிக்ஸ்துஸின் வாழ்க்கை வரலாற்றை வாசித்து பார்க்கின்ற போது அவர் நற்கருணை பலியை நிறைவேற்றி கொண்டிருந்த போது கொல்லப்பட்டார் என்பதை அறிகின்றோம். இன்றைக்கு வேண்டுமானால் திருப்பலி நிறைவேற்றுவதற்கோ அல்லது திருப்பலியில் கலந்து கொள்வதற்கோ அவ்வளவு எதிர்ப்புகள், அச்சுறுத்தல்கள் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அன்றைய காலத்தில் அப்படி இல்லை. அது சவால் நிறைந்த காரியமாகவே இருந்திருக்கின்றது. அப்படி இருந்தபோதும் தொடக்க கால கிறிஸ்தவர்கள் நற்கருணை கொண்டாட்டங்களில் கலந்து கொண்டார்கள். காரணம், அவர்கள் நற்கருணையை தங்களுடைய வாழ்வின் ஊற்றும் உச்சமும் எல்லாமுமாக நினைத்தார்கள். இன்று நாம் நற்கருணைக்கு அத்தகைய முக்கியத்துவத்தை தருகின்றோமா அல்லது அதில் முழுமையான ஈடுபாட்டோடு கலந்து கொள்கின்றோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு நம்மால் நற்கருணை விருந்தை எளிதாக நிறைவேற்ற முடிவதாலும் அதில் எளிதாக கலந்து கொள்ள முடிவதாலும் என்னமோ அதற்கு உரிய முக்கியத்துவம் கொடுக்க தவறிவிட்டோம் என எண்ண தோன்றுகிறது. நற்கருணை என்பது சாதாரண அப்பத்துண்டு அல்ல. அது ஆண்டவர் இயேசு மெய்யாகவே குடிக்கொண்டிருக்கின்ற ஓர் உணவு. அந்த உணவை நாம் நம்பிக்கையோடு உட்கொள்கின்ற போது நிலைவாழ்வை பெற்றுக்கொள்வோம் என்பது உறுதி. இந்த இடத்தில் இன்னொரு செய்தியை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அது என்னவென்றால், பக்தியோடு நற்கருணை விருந்தில்
கலந்து கொள்கின்ற நாம் அந்த நற்கருணை நமக்கு சுட்டி காட்டுகின்ற பகிர்வு, தியாகம், உண்மையான அன்பு போன்ற பண்புகளையும் நமது வாழ்வில் கடைபிடிக்க முயற்சிக்க வேண்டும். பலர் வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் தருவார்கள், ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையோ அதற்கு முரணானதாக இருக்கும். நம்முடைய வழிபாடு வாழ்க்கையோடு பின்னி பிணைந்திருக்க வேண்டும். அப்போதுதான் நாம் இயேசுவின் வழி நடப்பவர்கள் என அழைக்கப்பட தகுதி உள்ளவர்களாக முடியும். ஆகவே இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தூய 2ஆம் சிக்ஸ்துஸின் நினைவு நாளை கொண்டாடும் நாம் அவரை போல இறை வழியில் நடப்போம். நற்கருணை ஆண்டவருக்கு நமது வாழ்வில் உரிய முக்கியத்துவம் தருவோம். அதனால் இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.